ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். எண்ணம் சொல்லாகும், சொல் செயலாகும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நான் உங்கள் ஜோதிடர் ஐஸ்வர்யா மஞ்சுளா தேவி. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம வெளியில வரோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்ன, நமக்கு ஆப்போசிட்ல யார் வராங்க, சகுனம் நல்லா இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம சகுனம் பார்ப்பது இன்னும் வழக்கத்துல தான் இருக்குது, சரிங்களா? அப்போ ஒரு எருமை குறுக்க வருது அப்படின்னம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா அதை தாமதத்தை குறிக்கும். நம்ம போற காரியம் தாமதமாகும்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும், மெதுவா கொஞ்ச நேரம் உள்ள போகணும். ஏன்னா எருமை யமதர்மனுடைய வாகனம். அவர் சனி பகவானை குறிப்பார், சரிங்களா? சனி பகவான் அப்படின்னாவே தாமதத்துக்கான அதிபதி அவர், சரிங்களா? காரகம். அப்போ ஒரு எருமை மாடு கூட குறுக்க வருது, நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்க போறீங்கன்னா அந்த காரியம் தாமதமாகும். அதனால நம்ம பொறுமையா கையாளணும்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு விதவை பெண்கள் உங்க எதிர்த்தாப்புல வர்றாங்க அப்படின்னம்னா அது ராகுனுடைய அம்சம் அவங்க, சரிங்களா? அப்போ நீங்க போகக்கூடிய காரியங்கள் ஒரு தடை ஆகுது. அப்போ இப்போ அவசரமாக அந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு அது நம்மளை இன்டிமேட் பண்ணி காமிக்குது. உடனே அவங்க குறுக்க வர்றாங்கன்னா அவங்கள நாம திட்டக்கூடாது, சரிங்களா? அவங்க நம்மளுக்கு முன்னாடியே ஒரு அறிகுறியை கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படின்னு. அப்போ அந்த சகுனமுமே சிறப்பான சகுனம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு போற காரியம் வெற்றி அடையணும் அப்படின்னம்னா இந்த சகுனங்கள் இருந்தால் நீங்க போற காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும், சரிங்களா? ஒரு தீபத்தை நீங்க பாக்குறது, இல்லை ஒரு கொடையை கையில் பிடிச்சி கொண்டு வர்றாங்க அப்படின்னாலும் அந்த பார்த்துட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அதேமாரி நீர் குடம் கொண்டுட்டு வராங்க, பால் கொண்டுட்டு வராங்க, இல்லை ஒரு காய்கறி வண்டி வருது, நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் வித்துக்கிட்டு வர்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா அதெல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதுமாதிரி ஒரு நல்ல வார்த்தை பேசுகிறாங்க, சரிங்களா? நம்ம கிளம்பும் பொழுது நம்ம காதில் கேட்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம போகிற காரியம் வெற்றியே கிடைக்கும். அதுமாரி மணியோசை, கோவில் மணி அடிக்கிறது, தாம்பூலம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியே நம்மளுக்கு கிட்டும் அப்படிங்கிறத சகுன நிமித்தமாக நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. எந்தெந்த விஷயங்கள் வந்தால் நாம் கவனமாக இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ கால் ஒரு கிளம்புறோம், கால் இடருது, கொஞ்சம் நிதானமாக வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் தான் போகணும். தலை விரிச்சு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராங்க அப்படின்னம்னா கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகணும்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி கோடாரி கொண்டுட்டு வராங்க, ஒரு கத்தி எடுத்துட்டு வராங்க, ஒரு அபசகுமான ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்குறோம், ஒரு சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு கிளம்புறோம், முன்னாடியே வாசலுக்கு முன்னாடி சண்டை போடுறாங்க பக்கத்தில் அப்படின்னம்னா அப்போ அந்த காரியங்கள் தடை ஏற்படுது. இப்போ உடனே நம்ம செய்ய வேண்டாம், சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் போகணும். ஏன்னா சகுனம்ங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய நிகழ்வுக்கான ரிசல்ட்டை, சரிங்களா, அது முன்னையே நமக்கு காட்டி கொடுப்பது தான் சகுனம். அதனால எக்காரணத்தை கொண்டும் சகுனம் பார்த்து செல்பவர்கள் எப்பொழுதுமே வெற்றி அடைவார்கள். காரண காரியம் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. அதனால ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னம்னா சகுனம் சரியில்லை அப்படின்னம்னா அந்த காரியத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்காக மறுபடியும் நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப மாற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.